ஃபெயிலியராக ஊற்றி மூடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்ரி ஏரியாவில் அடி வாங்குமோ. ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன் திரும்பி வந்துட்டேன். ஸோ பின்னாடி பார்த்துருப்பீங்க S25 எட்ஜ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேற்று காலையில் 5:30 மணிக்கு வந்துட்டு சாம்சங் அவங்களோட நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் ஃபோனை வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா S25 எட்ஜ். அந்த 14 மினிட்ஸ் ஈவெண்ட்டில் வந்துட்டு அவங்க அந்த திக்னஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் கலாச்சிருப்போம். Users are loving and they're here now, not coming soon. நாங்கள் வந்துட்டு ஏஐ வந்துட்டு கம்மிங் சூன் கிடையாது, ஆல்ரெடி இருக்குது, யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருப்பான். சரி ரைட்டு ப்ரோ, அப்படி 14 நிமிஷம் ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது அந்த ஸ்பெக்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஸ்பெக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 200 மெகா பிக்சல் வைட் கேமரா வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த சாம்சங்கோட எஸ் சீரிஸில் அல்ட்ரா சீரிஸில் வரும் இல்லையா, அந்த கேமரா மாடியூலில் இன்னும் ஸ்ட்ரிங்க் பண்ணி அது 200 மெகா பிக்சல் கேமரா மாடியூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு வந்துட்டு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். பட் அல்ட்ரா வைட்டில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு 50 MP கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது போக வந்துட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2K டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் LTPO டிஸ்பிளேயோட கொடுத்துட்டாங்க. 1 Hz to 120 Hz வந்துட்டு அது டைனாமிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் அந்த செராமிக் வெர்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி டியூரபிலிட்டியும் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் சிப்செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சது தான், S25 சீரிஸில் வந்த அதே 8 Elite ஃபார் கேலக்ஸி தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்பீடில் குறைச்சல் இருக்காது. பட் மேபி இது திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் கம்மியாக கிளாக் ஸ்பீடு வச்சு அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அஃபிஷியலாக வந்துட்டு பெஞ்ச்மார்க்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அண்ட் அது போக வந்துட்டு 12 GB ரேம் வேரியண்ட், ஒரே சிங்கிள் வேரியண்ட் தான் விட்டுருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ஸில் வந்துட்டு 256 GB அண்ட் 512 GB வேரியண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 256 GBக்கு வந்துட்டு 1,10,000 நம்ம ஊர் காசுக்கு. அதுக்கப்புறம் 256 GB வேரியண்ட்டுக்கு வந்துட்டு 1,22,000 நம்ம ஊர் காசுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமரா ஃபீச்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லாக் ஃபார்மேட் ரெக்கார்டிங் போத் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமராவுக்கு விட்டுருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஹைலைட்டு. ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு லாக் எந்த அளவுக்கு அது டீட்டெயில்ஸ் கேப்சர் பண்ணணும்னு தெரியல, பட் கலர் கிரேடிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்போ பேக் கேமராலையும் லாகில் எடுத்து ஃப்ரண்ட் கேமராலையும் லாகில் எடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மாக வீடியோ கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சரி ப்ரோ, அப்போ ட்ராபேக்ஸ் அந்த ரீலில் சொன்னீங்களே அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு பேட்ரி தான் ரொம்ப கம்மி. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பேஸ் மாடல் S25ல் வந்துட்டு உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் இவன் இது பிக்கர் டிஸ்பிளேவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 100 mAh குறைச்சி 3900 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்ரி ஏரியாவில் அடி வாங்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் இன் மை ஒப்பீனியன், எனக்கு என்னவோ இந்த சீரிஸ் வந்துட்டு நமக்கு அந்த ஆப்பிளில் ஒரு மினி சீரிஸ் வந்துச்சு இல்லையா, 12 mini and 13 mini சீரிஸ் வந்து ஒரு 2 வருஷத்தில் டிஸ்கன்டினியூ பண்ணாங்களே, அந்த மாதிரி டிஸ்கன்டினியூ ஆகுமோ அப்படின்ட்டு தோணுது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த திக்னஸ் வச்சு வர ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு மேபி ஒரு 2013 அந்த டைமில் நிறைய ஃபோன்ஸ் கம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மோஸ்ட் ப்ராபப்லி ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம். பட் இப்போது இந்த தின் ஃபோன்ஸ் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் வில் மேக் அன் இம்பேக்ட். என்னதான் வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் மொபைலே அவங்கள வச்சிருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டரி நின்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ தின்னர் மொபைல்ஸ் மேபி நாட் த ஃபியூச்சர். பட் பேட்டரி டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு அந்த மாதிரி வரப்போ வந்துட்டு மேபி அந்த திக்னஸ் வில் மேட்டர். என்ன இருந்தாலும் இப்போ வந்துட்டு நம்ம அவ்வளோ பெரிய ஃபோனோட திக்னஸை குறைக்கிறத விட இன் மை ஒப்பீனியன் எனக்கு வந்துட்டு அந்த ஸ்மாலர் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த iPhone 4S 5S அண்ட் 12 mini 13 mini இது எல்லாமே வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிவைசஸ். இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக வந்துட்டு என்னோட செகண்டரி டிவைஸாக நான் இந்த சாம்சங்கை வாங்குறதுக்கு காரணமே வந்துட்டு இதோட சைஸ் தான். ஆல்தோ இது வந்துட்டு 6.1 inch இருந்தாலும் என்னோட சைஸ் வந்துட்டு Zenfone 10 இருந்துச்சு. பட் அதுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொஞ்சம் கம்மி அப்படின்றதுனால அதனால் வந்துட்டு நான் இந்த சாம்சங் ஃபோனை சூஸ் பண்ணேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி திக்னஸுங்கிறத விட சைஸை வந்துட்டு அவங்க இன்னும் காம்பேக்டாக, அந்த காம்பேக்ட் ஃபோன் லவர்ஸ்லாம் வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஆப்பிள் ஆர் சாம்சங் நான் சொன்னேன், ஏன் கேட்க போகிறேன், எவனாவது அந்த பெரிய டெக் யூடியூபர் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இன் மை ஒப்பீனியன் இது வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியராக ஊற்றி மூடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இவன் ஏன் ஆப்பிளும் வந்துட்டு எதுக்கு தின் ஃபோனில் வரான்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அந்த ஆப்பிளோட iPhone 17 Air பற்றியும் வந்துட்டு நீங்கள் நிறைய லீக் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த iPhone 17 Airமே வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி 1 or 2 ஜென்ரேஷன் வந்துட்டு அது போயிடும் அப்படின்னு தான் தோணுது. பட் அவனுக்கு வர இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த iPad Pro இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது வந்துட்டு ரொம்ப தின்
தின்னாக இருக்குது, தின்னஸ்ட் ஆப்பிள் டிவைஸ் எவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்க பீத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு மேபி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு தோணி அவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இவனும் வந்துட்டு இல்லை நானும் லான்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருக்கானோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் மக்களே, நான் வந்துட்டு இந்த S25 எட்ஜ் பற்றி பேசணும் அப்படின்ட்டு நினச்சது. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் கண்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.